தமிழக வெற்றி கழகம் அதிக சீட்டை பிடிச்சி முன்னாடி வந்துருச்சு. திமுக அதுக்கு அடுத்த நிலை, அதிமுக அதுக்கு அடுத்த நிலை. இப்படி இருக்கும்போது 2 திராவிட கட்சிகளையும் ஒரே நேரத்தில் தோற்கடித்த பெருமை விஜய்க்கு கிடைச்சிருக்கு. ஆனால் விஜயால் தனித்து நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை அவருக்கு கிடைக்கல. அப்போ என்ன நடக்குதுன்னா, கடந்த புதன்கிழமை அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு பெரிய பரபரப்பே வந்துடுச்சு. என்ன பரபரப்புன்னா, திமுக ஒரு பக்கம் ஆட்சி அமைக்க முடியாத பெரும்பான்மை இல்லாமல் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் அவங்களுக்கும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு உரிமை கோர்ற அளவுக்கு கூட இல்லாமல் அவங்க நிலையும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால, நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி யார் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தானே நம்ம 2 பேரும் வீழ்த்திட்டார். இப்படியே ஒரு விஜய் 5 வருஷம் ஒரு ஆட்சி செலுத்தினால நாளைக்கு திராவிட கட்சிகள் அத்தனையுமே காணா போயிடுமே. அதனால் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதா புதன்கிழமை அன்னைக்கு ரொம்ப பரபரப்பான தகவல் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தகவல் தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாவுக்கு பரவி அந்த மற்ற சேனல்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசிச்சா இல்லது திட்டமிட்டு சில பேர் பரப்புனாங்க அப்படிங்கிறது தெரியலை. இது ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. இன்னொரு பக்கம் எதிரிக்கு எதிரி நண்பன், நாம் 2 பேருமே நம்மளுடைய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் ஒன்று தானே, நமக்கு தொடக்க புள்ளி பெரியார் அண்ணா தானே, இது வரைக்கும் நம்ம பிரிஞ்சிருந்தால் இந்த நேரத்துலையாவது நம்ம ஒன்று சேரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை 2 தொண்டர்கள் மத்தியிலையுமே இப்போ புதுசாக வந்துருச்சு. ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட 1967 மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிட்டு வர்றவங்க 2 பேருமே ஒரே நேரத்தில் ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அவங்களால அதை ஜீரணிச்சிக்க முடியல. அடுத்தது விஜய் முதலமைச்சர் ஆகிறத இவங்களால சுத்தமாக ஜீரணிச்சிக்க முடியலங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது.